அனைவருக்கும் இனிய முதலீட்டு வணக்கம். நான் செல்வத்தின் முகவரி சி சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, தங்கத்தில் சரியாக முதலீடு செய்வது எப்படி என்கிறத பற்றி தான். தங்கம்ங்கிறது ஒரு சர்வதேச சொத்துன்னு சொல்லுவாங்க. காரணம், இதனுடைய விலை லண்டன் புல்லியன் மார்க்கெட்டில் நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் முக்கியமான வழி பார்த்தீங்கன்னா, தங்க நகையை வாங்குறது. பெரும்பாலான மக்களுக்கு தங்க நகையை தான் வாங்குறாங்க. ஆனால் முதலீட்டு நோக்கத்தில் தங்க நகை வாங்கும்போது என்ன சிக்கல் இருக்குதுன்னா, அதோடைய செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி அந்த வகையில் குறைஞ்சபட்சம் 12% 25% வரைக்கும் கூட போகுது. சில நகைகள் டிசைனர் நகைகள் வாங்கினீங்கன்னா அதோடைய சேதாரம் மட்டுமே 24% செய்கூலியும் சேர்ந்து, ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3% 27% வந்துடுது. அந்த வகையில் நீங்கள் தங்க நகையாக வாங்கினீங்கன்னா, நீங்கள் வாங்கும்போது முதலீட்டு நோக்கமாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 25% அப்பயே உங்களுக்கு இழப்பாயிருது. அதாவது 100 ரூபாய் தங்கத்துக்கு வாங்கினீங்க அப்படின்னா 75 ரூபா தங்கம் தான் உங்களுக்கு கிடைக்குது. இதை விட்டுட்டு அடுத்து வாங்கணும்னா தங்க நாணயம் வாங்கலாம். ஆனால் தங்க நாணயம் வாங்குறதுலேயும் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அதுக்கு ஜிஎஸ்டி 3% இருக்கு. ப்ளஸ் அது போக அதுக்கு ஒரு சேதாரம்னு ஒரு 2% போடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5% தங்க நாணயத்திலையும் இழப்பாயிருது. இதே போல தான் தங்க கட்டிக்கும், அதுக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, ப்ளஸ் சேதாரம் இருக்குது. சேதாரம் இல்லாமல் வாங்குறதுல சிறந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனுடைய சாவரின் கோல்டு பாண்டு. ஆனால் அந்த கோல்டு பாண்டு இப்போதைக்கு மத்திய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. காரணம் தங்கத்தின் விலை மிக வேகமாக ஏறினால அதில் முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசு அதிக பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சுது. அதனால தற்காலிகமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்குது. இப்போ இந்த திட்டத்தை நீங்கள் வாங்கணும்னா உங்களுக்கு டிமேட் இருந்ததுன்னா பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள அந்த சாவரின் கோல்டு பாண்டை வாங்கலாம். இதுல கூடுதலா ஒரு லாபம் என்னன்னா, தங்கத்துடைய விலை உயர்வுக்கு கூடவே இந்த இந்த பாண்டுக்கு வருஷத்துக்கு 2.5% வட்டி கொடுப்பாங்க. இந்த வட்டிக்கு கொஞ்சம் வட்டிக்கு நீங்க வரி கட்ட வேண்டியிருக்கும். ஆனாலும் தங்கத்துடைய விலை உயர்வு பிளஸ் இந்த 2.5% கிடைக்கிறது லாபமா இருக்கும். முடிஞ்சா நீங்க டிமேட் இருந்தா அந்த வகையில மாட்டிக்கிடுங்க. அடுத்து நம்ம கோல்டு இடிஎஃப்ங்கிறது 2வது இடத்துல இருக்குது. இந்த கோல்டு இடிஎஃப் வாங்குறதுக்கு உங்களுக்கு டிமேட் கணக்கு வேணும். அந்த இதுல செலவு விகிதம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஆர்பிஐ பாண்ட்ல செலவு விகிதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அரசே அது வெளியிட்டதுனால அதுக்கு எந்த செலவு விகிதமும் இல்லை. ஆனா கோல்டு இடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 0.3 இருந்து 0.5 வரைக்கும் அந்த தங்கத்துடைய விலையில நீங்க அதுக்கான இது புரோக்கரேஜா கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா இது பெரிய தொகை கிடையாதுங்கிறதுனால நீங்க கோல்டு இடிஎஃப் முதலீடு பண்ணலாம். ஆனா கோல்டு இடிஎஃப்ல பண்ணும்போது உங்களுக்கு டிமேட் கணக்கு இருக்கும். இந்த டிமேட் கணக்குக்கு ஆண்டுக்கு ஒரு 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்து கோல்டு சேவிங்ஸ் பாண்டு. இதை பண்டா பண்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த திட்டத்துல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் முதலீட்டாளர்கிட்ட வாங்குற பணத்தை இன்னொரு அதே நிறுவனத்தின் இன்னொரு கோல்டு இடிஎஃப் திட்டத்துல முதலீடு செய்வாங்க. அந்த வகையில இந்த திட்டத்துல முதலீடு செய்யறதுக்கு உங்களுக்கு டிமேட் கணக்கு தேவையில்லை. பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் இருந்தால் முதலீடு செஞ்சிடலாம். இதுல செலவு விகிதம்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 0.75 இருந்து 1% இருக்கும். காரணம் என்னன்னா இது இந்த திட்டத்துல முதலீடை வாங்கி இன்னொரு திட்டத்துல முதலீடு செய்யறதுனால. அதனால வருமானத்துல ஒரு அதிகபட்சம் ஒரு உதாரணத்துக்கு கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஒரு 20% வருமானம் கொடுத்துருக்கு வருஷத்துக்கு அப்படின்னா, கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் 19% கொடுத்துருக்கும். ஆனா இதுக்கு உங்களுக்கு இது டிமேட் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதுல ஒரு 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மிச்சமாகிற வாய்ப்பு இருக்கும். ஆனா அடுத்து முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு அது கூடவே ஓடி போய் மொத்தமா வாங்கக்கூடாது. இப்ப 2026 ஜனவரியில தங்கத்துல மொத்தமா முதலீடு செஞ்சிருந்தவங்களுக்கு 2026 மார்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சவரனுக்கு 30,000 ரூபாய் நஷ்டம். அதனால தங்கத்தை எப்போதுமே நீங்க மொத்தமா முதலீடு செய்யாதீங்க தங்கத்தில். அதுக்கு பதில் சீரான முதலீட்டு திட்டம் என்கிற எஸ்ஐபி முறையில தங்கத்துல முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். இது இந்த வசதி எந்த திட்டத்துல இருக்குன்னா, கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் திட்டத்துல இருக்கு. இது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களும் கிட்டத்தட்ட வைத்திருக்காங்க. இதுல என்ன பண்ணணும்னா, நீங்க உங்ககிட்ட மொத்தமா ஒரு 5 லட்சம் இருக்கு, 10 லட்சம் இருக்கு. இப்போ நான் எதிர்காலத்துக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லது என்னுடைய தேவைக்கு நான் தங்கத்துல முதலீடு செய்ய விரும்புறேன்னு நினைச்சீங்கன்னா, இந்த திட்டத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல லிக்விட் ஃபண்டுன்னு ஒரு திட்டம் இருக்குது. அது ஆண்டுக்கு ஒரு 6.5 இருந்து 7% வருமானம் கிடைக்கும். அந்த திட்டத்துல கொண்டு போய் மொத்தமா 5 லட்சத்தை முதலீடு பண்ணிட்டு அதுல இருந்து வாரந்தோறமோ அல்லது மாசந்தோறமோ ஒரு 10,000 அல்லது 15,000ங்கிற விதத்துல
நீங்க வந்து இன்னொரு கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுக்கு அதே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் திட்டத்துக்கு பணத்தை மாத்திக்கிற முடியும். இப்படி மாத்துறதுனால என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் அந்த லிக்விட் ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு 6லிருந்து 7% வருமானம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் தங்கத்துடைய அந்த விலை இறக்க ரிஸ்க்ல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து பணத்தை வந்து கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு பேரு சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் என்று சொல்லுவாங்க. அதனால நீங்க தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒண்ணு, முதலீடுன்னு வரும்போது நமக்கு கோல்டு தங்க நகையா வாங்கக்கூடாது, தங்க நாணயமா வாங்கக்கூடாது, தங்க கட்டியா வாங்கக்கூடாது. கோல்டு ETF வாங்கலாம், கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டா வாங்கலாம். அடுத்து மொத்த முதலீடு செய்யக்கூடாது. சிறு முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற திட்டம் இதில் எதுன்னு நமக்கு சொல்லணும்னா, இது வந்து கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வைத்திருக்கிற திட்டத்துல பண்ணலாம். இந்த திட்டத்துல வந்து குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 200 ரூபாயில இருந்து கூட மாசம் முதலீடு செய்யலாம். ஒவ்வொரு நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடும். சில நிறுவனங்கள் வந்து 200 ரூபா வச்சிருக்கோம், சில நிறுவனங்கள் வந்து 500 ரூபா வச்சிருக்கோம், சில நிறுவனங்கள் வந்து 1000 ரூபா வச்சிருக்கோம். நீங்க வந்து முறையா தங்கத்தில் வந்து முதலீடு செய்து நல்ல லாபம் ஈட்ட செல்வத்தின் முகவரி சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.